இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் முஷர்ரஃப் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சையீத் அலி ஜாஹிர் மௌலானா அவர்களே, இங்கு பிரதம விருந்தினராக, பிரதம விமர்சகராக, பேச்சாளராக கலந்து கொண்டு ஒரு கனதியான உரையை எங்களுக்கு தந்து அமர்ந்திருக்கின்ற முதுநிலை பேராசிரியர் அனஸ் அவர்களே, இந்த ஃபலீல் மௌலானா ஃபவுண்டேஷனுடைய தவிசாளர் சட்டத்தரணி அமீருல் அன்சார் மௌலானா அவர்களே, கல்முனை நகர பிதா சகோதரர் எங்களுடைய சட்டத்தரணி ரக்கீப் அவர்களே, முஸ்லிம் சமய விவகார திணைக்களத்தின் பணிப்பாளர் சகோதரர் அஷ்ரஃப் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த மருதமனை ஊரின் மூத்த பிரஜைகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். வெளியிலிருந்தும் பலரும் வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக ஹலிஃபத்து ஷாதுலி, இந்த ஐத்ரூஸ் மௌலானா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நிறைய பேர் இங்கு ஆண்களும் பெண்களுமாக வந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் அன்போடு விழித்தவனாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பத்திலே என்னை இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை ஊர்ஜிதப்படுத்துமாறு கேட்டபோது சில குடும்ப ரீதியான அழுத்தங்கள், வேறு விடயங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் அன்றே இருந்த நிலையில் நான் கொஞ்சம் சந்தேகம் வெளியிட்டிருந்தேன். வர முடியுமா முடியாதா என்பதை பற்றி இப்பொழுதே சொல்ல முடியாது என்று என்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தேன். இருந்தாலும் அடிக்கடி எனக்கு இந்த திகதியை அண்மித்திருக்கின்ற நிலையில் இதிலே நீங்கள் கலந்து கொள்ள வருவீர்களா என்பதை பற்றி கேட்டிருந்தார்கள். எனவே இதற்காகவென்றே நான் வர வேண்டும் என்ற பெருவிருப்பத்தோடு வந்திருக்கிறேன். இதனுடைய தொகுப்பாசிரியர் இளம் சட்டத்தரணி ருடானி ஜாஹிர் அவர்கள், நான் நேற்று தங்கியிருந்த ஹோட்டலுக்கு இந்த புத்தகத்தை முன்கூட்டி எனக்கு கூரியர் அஞ்சலினூடாக அனுப்பி வைத்திருந்தார். இது உண்மையிலே இதை வாசித்த போதுதான் நாங்கள் அறித்து வைத்திருந்த ஃபலீல் மௌலானாவுடைய ஆளுமையின் பன்முக தன்மையின் உண்மையான வீச்சையும் வீரியத்தையும் அதனுடைய வியாபகத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக, அறிந்து வைத்திருந்த விஷயங்களுக்கு கூடுதலாக பல விஷயங்களை அறியக்கூடியதாக இருந்திருக்கிறது. இந்த மண் எங்களுக்கு தந்த கல்வி முன்னோடிகளில் ஒரு முதன்மையான ஸ்தானத்தில் இருக்கிற மர்ஹூம் ஃபலீல் மௌலானா அவருக்கே உரித்தான தனித்துவமான நடையுடை பாவனைகள், அவற்றோடு சேர்த்து அவருடைய கல்வி பணி, சமூக பணி, மறைமுகமான அரசியல் பணி என்று பல விஷயங்களையும் இங்கு மிக ஆழமான ஒரு ஆய்வு நோக்கிலே இதை இந்த தொகுப்பிலே இருக்கிற ஒவ்வொரு கட்டுரையின் ஆசிரியர்களும் 3 பேர் பிரதானமாக ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். அந்த 3 ஆய்வுகளும் என்னை பொறுத்த மட்டிலே கொழும்பில் இருக்கிற சுவடிக்கூடம் வரை போய் உசாத்துணை புகைப்படங்கள், நூல்கள் என்று பலவற்றை ஆய்வு செய்து
செய்யப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு நூல் என்ற காரணத்தினால் இந்த பொக்கிஷத்தை மருதமுனைக்கு தந்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அதுவும் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையின் பல அம்சங்களை படம் பிடித்து காட்டுகின்ற விஷயம் மாத்திரமல்ல, ஒரு சமூகத்தினுடைய அரசியல் வளர்ச்சி, சமூகத்தினுடைய கல்வி வளர்ச்சி, அதையும் இது ஒரு பரந்த நோக்கிலே எங்களுக்கு தருகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. நண்பர் அனஸுடைய முன்னுரையை நான் பார்த்தபோது அதில் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த உண்மைத்தன்மை, அதில் இருக்க உண்மைத்தன்மைக்கு நானும் சான்றுபவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் சொல்கிறேன். 1950களுக்கும் 70களுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே ஆசிரிய பணியில் ஈடுபட்டவர்களுடைய பணி இன்றிருக்கிற ஆசிரியத்துறை செய்தவர்களையும் வித்தியாசமானது. ஏனென்றால் அவர்கள் வெறும் படிப்பிப்பவர்களாக மாத்திரம் இருக்கவில்லை, பாடசாலைக்கு மாணவர்களை வரச் செய்வதே அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே பணிபுரிந்த ஒரு ஆசிரியரின் மகன், ஒரு தலைமை ஆசிரியரின் மகன் என்ற அடிப்படையிலே நானும் அறிந்த விஷயங்கள், வயல் வரம்புகளுக்கு போய் பிரம்புகளோடு செய்து அடித்து விரட்டி கொண்டு வருகிற அளவுக்கு தான் அன்று ஆசிரியர் தொழில்களின் பணிகள் இருந்தன என்பதை பற்றி இங்கு பேராசிரியர் அனஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த காலத்தில், அதுவும் நான் ஆசிரியர்களுடைய புறக்கிருத்திய விடயதானங்களிலே காட்ட வேண்டிய அக்கறை சம்பந்தமாக மிக கவலையோடு என்று சில பதிவுகளை செய்தார். நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ளும் ஒரு விஷயம், மர்ஹூம் ஃபலீல் மௌலானாவுடைய மாணவன் அல்லா பிச்சை ஆசிரியர் என்னுடைய ஆசான். என்னுடைய ஆளுமையின் வளர்ச்சியிலே அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அவரும் இந்த மண்ணை சேர்ந்தவர். நாடகம், மேடை பேச்சு என்று கலை அம்சங்கள் எப்படியெல்லாம் ஒருவனிடத்திலே இருந்து வெளிக்கொணரப்பட வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆசானாக நான் மட்டுமல்ல, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய குடும்பத்தவர்கள் எல்லோரும் ஒரு குடும்ப உறுப்பினரைப் போல என்னுடைய தந்தையாருடைய ஸ்டாஃபிலே இருந்த காரணத்தினாலும் அந்த காலத்திலே அவரிடத்திலே கற்ற விஷயங்கள் மாத்திரமல்ல, அவர் எப்படியெல்லாம் ஒரு கலை உணர்வோடு விஷயங்களை பார்க்கின்றவர் என்பது இந்த மருதமுனை சம்பந்தமாக பேசுகிற போது அவரை பிரித்து வைத்து நாங்கள் பேச முடியாது. நிறைய பேர் எனக்கு இப்படி பலரை பற்றி பேசலாம், என்னுடைய மச்சான் மஜீதை பற்றியும் பேசலாம். அவங்க எல்லாம் அந்த காலத்தில் இருந்தவர்கள். இருந்தாலும் மர்ஹூம் ஃபலீல் மௌலானாவுடைய இந்த பன்முக ஆற்றல் என்ற விஷயம், ஒவ்வொரு துறையிலும் ஆன்மீகத்தில் அவருக்கு இருந்த ஈடுபாடு, அவருடைய தந்தையாரிடத்திலே இருந்து அவர் கற்றுக்கொண்ட ஆன்மீகத்தை எப்படியெல்லாம் அவர் போகின்ற இடங்களுக்கெல்லாம் அதை பங்கிட்டு விட்டு வந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நண்பர் அஷ்ரஃப் எனக்கு பிறகு பேச இருக்கிறார். அனுராதபுரம் மாவட்டத்திலே அவர் ஊரிலே பள்ளிவாயல், அதே போல மദ്രஸா இவற்றையெல்லாம் உருவாக்குகின்ற விஷயத்திலும் அந்த பள்ளிவாயலின் முதலாவது ஹுத்பாவை கூட ஓதுகிற பணியையும் மர்ஹூம் ஃபலீல் மௌலானா தான் செய்தார் என்ற விஷயத்தை எல்லாம் இங்கு பதிவு செய்திருக்கிறார். அதே போல பேராசிரியர் அனஸ் சொன்னது போல அந்த 1920ஆம் ஆண்டு பிறந்த அவர் அவருடைய உண்மையான ஆளுமை அபிவிருத்தி கொழும்பு ஜாகிராவிலே தான் ஆரம்பிக்கிறது நான் நினைக்கிறேன். அது கொழும்பு ஜாகிராவுடைய பொற்காலம். அறிஞர் ஏமே அசீஸ்
டிபி ஜாயா அறிஞர் ஏமி அசீஸ் உடைய காலம் என்பது கொழும்பு சாஹிராவுடைய பொற்காலம். அதிலும் ஏமி அசீஸை போன்ற ஒரு அதிபர் அவருடைய பேச்சுக்கரை பார்க்கின்ற போது, ஒரு சிறிது காலம் செனட்டராக செனட் சபையில் இருந்தபோது அவர் உரைகளை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அவருடைய செனட் சபையின் உரைகளில் நான் இதுவரையும் எந்த முஸ்லிம் தலைவரும் பேசாத நிறைய விஷயங்களை தாராளமாக இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தை பற்றியும் விரிவாக பேசியிருக்கிற ஒருவராகத்தான் அறிஞர் ஏமி அசீஸ் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய காலத்திலே அந்த பின்னணியில் வளர்ந்த ஒருவராக, அவரோடு இருந்த ஒருவராக, ஆசிரியர் தொழிலில் அவராகவே கொண்டு வந்து ஜாஹிராவிலே சேர்த்த ஒருவராக, ஃபழீல் மௌலானாவுடைய அந்த ஆசிரியர் பணி, அந்த ஆரம்ப கட்டம் இருந்தது. அவருடைய இந்த பணி மென்மேலும் சிறப்பதற்கும் இந்த நாட்டின் பல பாகங்களுக்கும் செல்வதற்கும் சில கட்டங்களிலே அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டு மர்ஹூம் மஷூர் மௌலானா அவருடைய சகோதரனின் மகன் உடைய அரசியலில் ஒரு பின்னணியில் இருந்து கொண்டு அவர் செய்த பணி, அதற்காக அவர் பழிவாங்கப்பட்ட விதம் எல்லாம் இதில் இருக்கிறது. பழிவாங்கப்பட்டு இடமாற்றம் பெற்று போனாலும் போன இடங்களில் அவருடைய பணி ஒரு குறுகிய காலத்துள்ளேயே அவருடைய சுப்பீரியர்ஸ் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு பதவி உயர்வுகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறார். சிஇஓ ஆக அரசியல் பழிவாங்கலோடு சேர்த்து அவரும் சிஇஓ ஆக வந்து கொண்டிருக்கிறார். புலனறுவை, அனுராதபுரம் போன்ற இடங்களிலே அவருடைய பணி மிகச் சிறப்பாக இருந்திருக்கிறது என்பதற்கு பல சான்றுகளை இங்கே நீங்கள் பார்க்குறோம். இப்போ நான் ஃபழீல் மௌலானா பற்றி நிறைய பேசிட்டாங்க, அவரை இன்னும் சிலாகித்து பேசலாம். ஆனால் நிச்சயமாக இந்த வருகின்றவர்கள், நிச்சயமாக நான் நினைக்கிறேன் குடும்பத்தவர்கள் எல்லோரும் இது நல்லா அக்குவேறு ஆணிவேராக வாசிப்பார்கள். ஆனால் குடும்பத்தவராக இல்லாதவர்கள் மற்றவர்கள் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அப்படியான ஒரு 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 சமூகத்தின் கல்வி பயணத்தின் பல பரிமாணங்களை இந்த நூல் அவருடைய சரிதையினூடாக எங்களுக்கு தருகிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே போல் அவருடைய சமூக பணி, மஸ்ஜிதுல் கபீர், மஸ்ஜிதுல் நூர் இதனுடைய கட்டிடப் பணிகளிலே அவர் செய்த பங்களிப்பு, மஸ்ஜிதுல் கபீரோ மஸ்ஜிதுல் நூரோ தெரியவில்லை, புகாரி மஜ்லிஸிலே தவறாமல் வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பவர் என்று இங்கு பதிவிடப்படுகிறது. ஏன்னா அவருடைய ஆன்மீக ஈடுபாடு இவையெல்லாம் மிக விளக்கமாக ஆதாரங்களோடு தரப்படுவது மாத்திரமல்ல, அதனோடு சேர்த்து அவருடைய முன்னோடி அவருடைய தந்தையார் ஐதுர்ஸ் மௌலானா அவருடைய ஆன்மீக பணி, பாக்கியத்து சாலிஹாத் அரபு கலாசாலைக்கு இந்தியாவுக்கு போய் வேலூரிலே ஓதி இந்த மருதமுனைக்கு வந்த ஒரு ஆலிமாக, அவருடைய பணி ஒரு சாமானியமான ஒரு பணி அல்ல. ஹலீஃபத்து ஷாதுலியா தரிகாவின் ஹலீஃபா என்கிற அந்தஸ்து இன்று என்னென்றா இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிற விஷயம். இன்று இந்த சமூகம் சில விஷயங்கள் சம்பந்தமான சரியான புரிதல் இல்லாமல் அண்மை காலமாக தேவையில்லாத முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த முரண்பாடுகள் ஒன்றுதான் ரெண்டு சிந்தனை வட்டங்களுக்கு இடையிலான போட்டி. தௌஹீத் சிந்தனை வட்டம், அடுத்தது தரிக்காக்களின் சிந்தனை வட்டம். அதனுடைய விளைவாக சில விபரீதங்கள் பலவற்றை நாங்கள் பார்த்து விட்டோம். சௌர் அஷ்ரஃப் இங்கு இருக்கிறார், முஸ்லிம் சமய விவகார திணைக்களத்தின் பணிப்பாளராக. நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு புறமும், மறுபுறம் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் எப்படியெல்லாம் கர்ணகடூரமாக விவாதித்துக் கொண்டிருந்தோம் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதில் ஒரு சில பகுதியை
இங்கு பேராசிரியர் அனஸ் தொட்டுவிட்டு போனார்கள். உண்மையிலே இதனுடைய பாரதூரம், விபரீதம், இது எங்கு போய் முடியும் என்று தெரியாமல் எங்களுக்குள்ளே தேவையில்லாமல் நாங்கள் எல்லோரும் தர்க்கித்துக் கொண்டோம். அதனுடைய விளைவு மிகப்பெரிய விபரீதத்தை, இந்த முஸ்லிம் சமூகம் காணாத ஒரு பெரிய விபரீதத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தந்தது மாத்திரமல்லாமல் இன்னும் அந்த புரிந்துணர்வு போதியளவு வராமல் இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய சங்கடம். எனவே இது என்றால் இந்த தரிகாக்களுடைய பங்கு இந்த நாட்டினுடைய ஆன்மீகத்தில் அதனுடைய வகிபாகம் என்ற விஷயத்தை இதை இன்னும் அதனுடைய சில ஆசார ரீதியான சில பயன்பாடுகளை, அதனுடைய செயல்பாடுகளை பித்அத் என்ற ஒரு வரையறைக்குள்ள போட்டு அதை அப்படியே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதற்கு கொஞ்சம் பேர் வரிந்து கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த போட்டி உண்மையிலேயே ஒரு அர்த்தமில்லாத, அபத்தமான, மிக விபரீதமான விளைவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து தந்தது மட்டுமே. இன்னும் அந்த போட்டி கூடுதலாக இருக்கிறது. இவ்வளவு நடந்த பிற்பாடாகவே இதை விடுகிற வாடில்லை. இப்போ நான் சில விஷயம் அண்மையிலே ஒரு பாராளுமன்ற உரையை நான் பேசியிருந்தேன். அது சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் தான் பேச வேண்டிய தேவை. ஏனென்றால் அது தமிழில் பேசி சரி வராது, அது சிங்கள சமூகத்துக்கு போக வேண்டும். ஆனால் சில விஷயங்கள் தமிழில் பேசியிருந்தால் இதை விட மாற்றமாக நான் இந்த விஷயங்களை தான் பேசியிருப்பேன். எங்கள் உள் விவகாரங்களை பற்றி தான் பேச வேண்டும். எங்கள் உள் விவகாரங்களில் இருக்கிற விமர்சனங்களை பேசப்போனால் ஒரு எத்தனை மணித்தாலும் எடுக்குமோ தெரியாது. அவ்வளவு தூரம் ஏராளமான உள்முரண்பாடுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த சிந்தனை வட்டங்களுக்கு இடையிலான இந்த புரிந்துணர்வும் சகிப்புத்தன்மையும் இல்லாமல் போனதன் விபரீதத்தை நாங்கள் பார்க்கிறோம். வகையாக அதிலே ஆரம்பத்திலே இந்த ஓரவர்மத்தோடு இது சம்பந்தமான பிடிவாதமான இறுக்கமான ஒரு போக்கோடு அதை தருதலைத்தனமாக கையாண்ட ஒரு கும்பல் செய்த விபரீதத்தை தான் இன்று இந்த நாடே பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கும்பல் ஒரு கூலிக்கமர்த்தப்பட்ட கும்பல், அது வேறு விஷயம். ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் அந்த கும்பலை கூலிக்கமர்த்தலாம் என்பதை வகையாக சில சக்திகள் பயன்படுத்தி கொண்டன. ஆனால் அந்த கும்பல் உருவாக்கம் பெற்றது எங்களுடைய சமூக செயல்பாடுகளுக்குள்ளே இருந்துதான் என்பதை நாங்கள் யாரும் மறுதலிக்க முடியாது. இதைத்தான் நாங்கள் இப்பொழுது திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று அந்த அடிப்படையிலே தான் இந்த தரிகாக்களுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக இருக்கிற விமர்சனங்கள், அதோடு தொடர்பட்ட விஷயங்களோடு சேர்த்து இன்று நாங்கள் எங்களுடைய அஹமதுல் அன்சார் மௌலானா அவர்களும் இருக்கிறார்கள். அவரும் இந்த புத்தகத்தினுடைய ஒரு ஆசிரியர். இவர் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக, ஏன்னால் இதைவிடவும் கூடுதலாக வேறு விஷயங்களை நீங்கள் எழுத வேண்டும். விமர்சன பார்வையோடு இந்த விவகாரங்களை கையாளுகிற ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்பட வேண்டும். ஃபலீல் மௌலானாவுடைய வரலாறு பதியப்பட்டிருந்தாலும் கூட அவர் தொடங்கிய பணி அதன் முற்றுப்பெறாத பல பக்கங்கள் என்று இருப்பதைத்தான் எங்களுடைய முதுநிலை பேராசிரியர் தன்னுடைய உரையிலே பேசினார்கள். அவருக்கு இருந்த அந்த கட்டத்திலே இருந்த அரசியல் பின்னணி, சர்வதேச ரீதியாகவும் இஸ்லாமிய உலகில் ஏற்பட்ட மாற்றங்களோடு அவர் பயணப்பட்டது மாத்திரமல்ல, கொழும்பை தளமாக கொண்டு இயங்கிய இஸ்லாமிய இயக்கங்களை இந்த கிழக்கு மண்ணுக்கு கொண்டு வந்த பெருமை அவருக்குரியது. முஸ்லிம் லீகை கொண்டு வந்த பெருமை, சோனகர் சங்கத்தை கொண்டு வந்த விஷயம், ரெண்டையும் அவர் செய்திருக்கிறார். YMMA ரெண்டையும் அவர் செய்திருக்கிறார். ரெண்டு ஏட்டிக்கு போட்டியாக இருந்த அமைப்புகள், அந்த ரெண்டையும்
தன்னுடைய மண்ணுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு பெருமைக்குரியவர். எனவே ஒரு சாமானியமான ஒருவருடைய பரம்பரையில் ருடானி நீங்கள் வரவில்லை. எனவேதான் அவரை கொண்டாடுகிற இந்த விவகாரத்திலே இறுதி நேரத்திலாவது நான் பங்கு கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிட்டியது என்பதை இட்டு நான் பெருமகிழ்வுறுகிறேன். அவர் இந்த பிரதேசத்தில் அவரும் அவருடைய குடும்பமும் இந்த மண்ணுக்கு செய்திருக்கிற பணி மாத்திரமல்ல, இந்த சமூகத்துக்கு பல துறைகளிலும் அவர்களுடைய ஆளுமைகள் செய்திருக்கின்ற பங்களிப்பு என்பது மதிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அல்ல, ஒரு சில நிமிடங்களில் பேசி முடிக்கிற ஒரு விஷயமும் அல்ல. எனவே அந்த பதிவுகளை இயன்றவரை மிகச் சிறப்பாக வெளிக்கொண்டிருக்கின்ற இந்த பணியின் ஏற்பாட்டாளர்கள் அனைவரையும் அன்போடு மெச்சியவனாக புகழ்ந்தவனாக என்னையும் இதில் பங்கு கொள்வதற்கு அந்த ஏற்பாட்டு செய்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி அறிதலையும் சமர்ப்பித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வாரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். உரையாற்றிய முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைமை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவு ஹக்கீம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு